Welcome to Budget Mama Gadget Mami YouTube channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோகோனட் யூஸ் பண்ணி கேரளா ஸ்டைலில் ஸ்வீட் எக் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னு 200 கிராம்ஸ் மைதா மாவு, 100 கிராம்ஸ் அரிசி மாவு, ஒரு எக் எடுத்துக்கோங்க, 1 கப் சுகர், 1 கப் தேங்காய் துருவல் நல்லா லேசாக துருவிக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், 10 பல்லு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கேசரி பவுடர், பாலை நல்லா காய வச்சு 1 டீஸ்பூன் பாலாடை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக பேஸ்டாட்டாக அரைச்சிக்கணுங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க நம்ம டிஷ்ஷுக்கு. இன்னும் நைஸாக அரைக்கணுங்க. வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணாமல் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டான பேஸ்ட் கிடைக்குங்க. ஜீரகம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. நீங்கள் வேணால் ஏலக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும், உங்கள் விருப்பம் தான். இன்னும் நைஸாக அரைக்கணுங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட மைதா மாவு, அரிசி மாவு, முட்டை, கேசரி பவுடர், பாலாடை, தேவையான அளவு உப்பு, லைட்டாக தண்ணி ஊற்றி கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறணும், கட்டி ஆகக்கூடாது. இந்த பதம் தோசை பதம் வர அளவுக்கு நல்லா கிளறுங்க. நெக்ஸ்ட்டு தோசைக்கல்லில் மாவு ஊற்றுங்க. லேசாக ஓட்டை விழுகாத மாதிரி லேசாக ஊற்றுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. திருப்பி போடக்கூடாது. பாருங்க, நல்லா வெந்துருச்சு, நல்ல மணமாகவும் இருக்குங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. சூட்டோடு நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். தேங்காவை எடுத்து ரவுண்டாக போடுங்க. நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. என் தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கொப்பரை தேங்காய் வரவரண்டாக இருக்குது. உங்கள் தேங்காயில் ஏதாவது கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெய்யில் வறுத்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்குங்க. 1.5 ஸ்பூன் சர்க்கரை போடணுங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னும் உங்களுக்கு தேவைன்னா நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. திடீர்னு உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த டிஷ் பண்ணி கொடுங்க. 10 to 15 மினிட்ஸில் இந்த டிஷ் பண்ணிடலாம். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.